கருவண்டு சில சமயம் வௌவாலே வருதுங்க. இந்த மாதிரிலாம் வந்துட்டு போகிறது என்னதான் ரீசனே தெரியல. இதில் ஏதாவது ஒரு சிம்டம் இருந்தாலும் சரி, ஒரு சிலர் வீட்டில் எல்லா சிம்டமும் இருந்தாலும் சரி, என்ன அர்த்தம் தெரியுமா? இந்த மாதிரி எண்ணங்கள் கூடவா அப்படின்னு கேட்குறீங்களா? இந்த மாதிரி எண்ணங்கள் ஒன்று இருந்தால் பரவாயில்லைங்க. நம்ம வீட்டில் 5 பேர் இருக்கான ஆளுக்கு 10 20 எண்ணங்கள் வச்சுருந்தாலும் சரி, அதே மாதிரி இன்னும் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் கவனிச்சுக்கோங்க. நீங்கள் எதை அதிகமாக சிந்தித்து கொண்டிருக்கிறீர்களோ, நீங்கள் எதை அதிகமாக உணர்ந்து கொண்டிருக்கிறீர்களோ, அந்த வாழ்க்கை தான் திரும்ப திரும்ப நடந்துகிட்டு இருக்கு. புரியுதுங்களா? நம்ம எதை ஈர்க்கிறோம் என்றால், நம்ம எதை அதிகமாக சிந்திக்கிறோமோ அதை ஈர்க்கிறோம். உங்கள் சிந்தனையை கொஞ்சம் மாற்றி தான் பாருங்கள். என்னதாங்க நம்ம வீடு நல்லா இருக்கணுங்க, நல்லா கவனிச்சுக்கோங்க. கடவுள் பேரை சொல்லிக்கிட்டு நம்ம நல்லா இருக்கணுன்றதுக்காக நம்ம எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். நம்ம நல்லா இருக்கணும் தானே எல்லாத்தையும் செய்யலாமே. செஞ்சாலே பல விஷயங்கள் சரியாகும். வாழ்க வளமுடன். ஹீலிங் ஹேண்ட்ஸ் எஜுகேஷன் ஹீலிங் சென்டர் தங்கள் அன்புடன் வரவேற்கிறது. பெண்களுக்கு ஆண்களுக்கும் தான் எல்லாருக்குமே நார்மலாக முடி கொட்டுறது வழக்கம் தாங்க. கொஞ்சம் கொட்டிக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் திடீர்னு என்னமோ தெரிலங்க, கொத்து கொத்தா முடி கொட்டுது, நிறையா முடி கொட்டுது. ஆண்களுக்கும் சிலருக்கு நிறைய முடி கொட்டுது. ஏன் அது முடி கொட்டுதுனே தெரியல. எனக்கு ஹெல்த் ஏதாவது இஷ்யூஸ் ப்ராப்ளம் இருக்கா, இல்லை ஹார்மோனல் இம்பேலன்ஸ் ப்ராப்ளம் இருக்கான்னு நிறைய டாக்டர்ஸை போய் செக் பண்ணுறோம், என்னென்னமோ பண்ணி பார்க்குறோம். வெயிட் பண்ணுங்கள், அது ஏன்றது தெரிஞ்சுக்கலாம். ஏற்கனவே சொல்லியிருந்தோம் பாருங்க, பல்லி வந்து இருக்குது, சத்தம் போட மாட்டேங்குது. அதே மாதிரி இன்னொரு விஷயங்க, பல்லி செத்து அந்த டெட் பாடி யாராவது பார்த்துருக்கீங்களா? ரொம்ப ரொம்ப ரேர். பல்லி செத்து அந்த டெட் பாடியை பார்க்குறது ரொம்ப ரொம்ப ரேர். மோஸ்ட்லி பார்க்கவே முடியாது. நிறைய பேர் பார்த்துருக்கவே மாட்டேங்க. இத்தனை வருஷமாக வளர்ந்துக்கிட்டு இருக்கோம்ல நம்ம இந்த வாழ்க்கையில், ஒரு தடவை கூட பார்த்துருக்க மாட்டோம். அது எப்படி செத்து எங்கே போகுது யாருக்குமே தெரியாது. ரொம்ப ரேராக எங்கேயாவது சில நேரங்களில் அந்த எங்கேயாவது செத்து ஓரமாக கிடக்கும். அப்போ எறும்பு வந்து சாப்பிட்ருக்கோம். அதை தான் மேபி பார்த்துருக்கலாமோ தவிர, வீட்டில் ஒரு 5-6 பல்லி இருக்குது. ஆனால் 5-6 பள்ளியும் என்றைக்கோ ஒரு நாள் எல்லா உயிரினங்களும் கிளம்ப வேண்டியது தானே. பார்த்துருக்கீங்களா? பார்க்க முடியாது. வீட்டில் ஒரு சிலர் சொல்லியிருக்காங்க, எங்கள் வீட்டில் அடிக்கடி பாம்பு வந்துட்டு போகுதுங்க. கருவண்டு சில சமயம் வௌவாலே வருதுங்க. இந்த மாதிரிலாம் வந்துட்டு போகிறது என்னதான் ரீசனே தெரியல. இதில் ஏதாவது ஒரு சிம்டம் இருந்தாலும் சரி, ஒரு சிலர் வீட்டில் எல்லா சிம்டமும் இருந்தாலும் சரி, என்ன அர்த்தம் தெரியுங்களா? வீட்டில் ஏதோ தீய சக்தி இருக்குன்னு அர்த்தம். உடனே தீய சக்தி அப்படின்னா ஒன்று யாராவது செய்வனை செஞ்சுருப்பாங்களோ, ஒருவேளை வந்து மாந்திரிகம் தாந்திரிகம் அப்படி ஏதோ ஒன்று பண்ணியிருப்பாங்களோ, இல்லை வந்து பேய் பிசாசாக வீட்டுக்குள்ளே வந்து உட்காந்துருக்கோ, எது வேணாலும் இருக்கலாமா. நல்லா கவனிச்சுக்கோங்க. இதில் எது வேணாலும் இருக்கலாம். ரொம்ப முக்கியமாக அதிகமாக இருக்கக்கூடியது என்ன தெரியுங்களா? நம்மளுடைய தீய எண்ணங்கள் தான். நான் யார் மேலேயும் குறைலாம் சொல்லலைங்க, எல்லாரும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி தான் என்னோட எண்ணம் இருக்குது. நான் அப்படி தான் எல்லாரையும் நினச்சிக்கிட்டு இருக்கேன். நான் எந்த குறையும் யாரையும் சொல்கிறது இல்லை. அப்படி நம்ம நினச்சிட்டு இருக்கோம் பார்த்தீங்களா? அதுவே பல நேரங்களில் தவறாகத்தான் இருக்குது. அது எப்படி அவன் வாழ்க்கையில் முன்னேறிட்டான், சரி அவனை மாதிரி நம்ம முன்னேறணும் அப்படி நம்ம நினைக்கிறோம் பாருங்கள். அதுவே சின்ன ஒரு அவங்க வாழ்க்கையில் முன்னேறினாங்களா சந்தோஷமாக இருப்பா. நீ வாழ்க்கையில் முன்னேறப்பா, நீ கார் வாங்கியிருக்க ரொம்ப சந்தோஷப்பா, எனக்கு என்ன வேணுமோ அதை நான் வாங்கிக்கிறேன், எனக்கு எப்போ தேவை அதை வாங்கி, அதை கம்பேர் பண்ணி கிடையாது. சரிங்களா? என்கிட்ட நல்ல கார் இருக்குப்பா, என்கிட்ட ஒரு நல்ல ஒரு ஸ்விஃப்ட் கார் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். என்கிட்ட ஸ்விஃப்ட் கார் இருக்குப்பா, நல்லா இருக்குப்பா, ஓகேப்பா, ஓகே. நீ வந்து ஆடி வாங்கியிருக்கியா, ரொம்ப சந்தோஷம்ப்பா. எனக்கு வந்து நான் ஆடி வாங்கிட்டே நான் வந்து BMW வாங்குறேன்னு போட்டி. அதுதான் அந்த போட்டி மனப்பான்மை இருக்குது பாருங்கள். இந்த போட்டி மனப்பான்மையே கெட்ட எனர்ஜி தான். அப்போ இந்த மாதிரி எண்ணங்கள் கூடவா அப்படின்னு கேட்குறீங்களா? இந்த மாதிரி எண்ணங்கள் ஒன்று இருந்தால் பரவாயில்லைங்க. நம்ம வீட்டில் 5 பேர் இருக்கான ஆளுக்கு 10 20 எண்ணங்கள் வச்சுருந்தாலும் சரி. அதே மாதிரி இன்னும் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், வீட்டில் சண்டை அதிகமாக போட்டுக்கிட்டே இருக்கீங்க. ரொம்ப முக்கியமாக பெண்கள் அழுதுகிட்டே இருக்கீங்க. எப்போ பார்த்தாலும் பெண்களுக்கு புலம்பல், அழுக, சோகம், துக்கம். என் ஹஸ்பண்ட் சரியில்லை, எங்கள் மாமியார் சரியில்லை, எங்கள் அம்மா அவங்க கொடுமை பண்ணுறாங்க, இவங்க கொடுமை பண்ணுறாங்க, எல்லாமே வாழ்க்கையில் எல்லாமே இருக்குதாங்க, இல்லைன்னு சொல்லலைங்க. பல பெண்களுக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. தன்னோட சுதந்திரத்தை தன்னால் வாழ முடியல, அதாவது தன்னோட சுதந்திரமாக வாழ்க்கையை வாழ முடியல. எல்லாருக்கும் நிறைய பெண்களுக்கு கஷ்டமாக தான் இருக்குது. ஹஸ்பண்ட் அதை சொல்லிட்டாங்க, அதெல்லாம் செய்யக்கூடாது, மாமியார் சொல்லிட்டாங்க செய்யக்கூடாதுன்னு இருக்கீங்க, புரியுது. ஆனால் அதற்காக நீங்கள் எப்பயுமே சோகமாக இருக்கீங்க, வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்கீங்க, அழுதுகிட்டே இருக்கீங்க அப்படின்னா சரியாயிடுமா? சரியாகாது இல்லை. அப்போ என்ன பண்ணணும்? சந்தோஷமாக இருக்க வேண்டியது. அது எப்படிங்க இந்த வாழ்க்கையில் போய் சந்தோஷமாக இருக்கிறது, எவ்வளோ குடும்பம் எங்களுக்கு தாங்க தெரியும் அப்படின்றீங்களா? புரியுது, எல்லாமே கரெக்டு தான். சந்தோஷமாக இருந்து பாருங்களேன். சரி ஓகே, ஹஸ்பண்ட் நான் வேணான்னு சொல்லிட்டாரா, சந்தோஷம்ப்பா. வேலைக்கு போனான்னு சொல்லிட்டாரா, சந்தோஷமாக வீட்டில் இருக்கலாம்ப்பா, ஜாலியாக இருங்க. வீட்டில் இருக்க வேணா கிளம்பி வேலைக்கு போகணுன்னு சொல்லலாம், ஜாலியாக வேலைக்கு போகலாம். புரியுதுங்களா? எது நடந்தாலுமே மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருந்து பாருங்களேன். சோகமாக இருக்கிறது, கஷ்டமாக இருக்கிறது எல்லாமே ஒரு மனநிலை தான்.
உங்கள் மனநிலையை அங்கேருந்து கொஞ்சம் மாற்றி பாருங்கள். கொஞ்சம் மாற்றி என்ன பண்ணுங்க, நிம்மதியாக இருந்து பாருங்களேன். அதுவும் மனசு தானே, அதுவும் எண்ணங்கள் தானே. அதாவது சோகமாக கஷ்டப்பட்டு நிதர்சனம் எண்ணங்க, எப்போ தான் திட்டு வாங்கிக்கிட்டு இருக்கிறேன், இதை போய் எப்படிங்க மாற்றுறது? நிதர்சனம் நீங்கள் எதை நல்லா கவனிச்சுக்கோங்க, நீங்கள் எதை அதிகமாக சிந்தித்து கொண்டிருக்கிறீர்களோ, நீங்கள் எதை அதிகமாக உணர்ந்து கொண்டிருக்கிறீர்களோ அந்த வாழ்க்கை தான் திரும்ப திரும்ப நடந்துக்கிட்டு இருக்கு. புரியுதுங்களா? நம்ம எதை ஈர்க்கிறோம் என்றால், நம்ம எதை அதிகமாக சிந்திக்கிறோமோ அதை ஈர்க்கிறோம். உங்கள் சிந்தனையை கொஞ்சம் மாற்றி தான் பாருங்களேன். வாழ்க்கையில் எந்த மாதிரியான சூழ்நிலை வேணாலும் இருக்கட்டுங்க, உங்கள் ஹஸ்பண்ட் போட்டு அடிக்கிறாங்க, ஒய்ஃப் போட்டு திட்டி ஃப்ரை பண்ணி எடுக்கிறாங்க, மாமியார் குடும்பத்தை என்ன வேணாலும் நடக்கணுங்க, நான் சந்தோஷமாக தான் இருப்பேன். ஏன்னா இது என்னோட நிலை, இது என்னோட இயல்பு. நான் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கிறது, நான் எப்படி தான் இருப்பேன். நீங்கள் திட்டினா திட்டுங்க, என்னாலும் பண்ணிக்கோங்க. இந்த மனநிலை கொஞ்சம் மாற்றினீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் வீட்டில் நிறைய மாற்றங்கள் வரும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க இதை. பெண்கள் அப்படின்னாலே சுக்கிரன், சரிங்களா? சுக்கிரன்னா சுகபோகமான வாழ்க்கை, மகிழ்ச்சியான வாழ்க்கை, ஆனந்தமான வாழ்க்கையை வாழ்றது சுகபோகமானதான் சுக்கிரன் எனர்ஜி. பெண்கள் மகிழ்ச்சியாக நிம்மதியாக சந்தோஷமாக இருந்தால் மட்டும்தான் வீடு சுபிக்ஷமாக இருக்கும். சுக்கிர பகவான் எனர்ஜி வீட்டுக்குள்ளே கிடைக்கும். அதனால் ஆண்களுக்கும் சொல்லிக்கிறேங்க, ஆண்களே உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய உங்கள் அம்மாவாக இருந்தாலும் சரி, உங்கள் சிஸ்டர்ஸாக இருந்தாலும் சரி, உங்கள் பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி, உங்கள் ஒய்ஃபாக இருந்தாலும் சரி, அவங்கள மகிழ்ச்சியாக முடிஞ்ச அளவு பார்த்துக்கோங்க, சரிங்களா? பெண்களே உங்களுக்கு ரொம்ப முக்கியமானது. ஆண்கள் என்ன பண்ணாலும், உங்கள் அண்ணன் தம்பி, உங்கள் அப்பா அம்மா யார் என்ன பண்ணாலும், உங்கள் ஹஸ்பண்ட் என்ன பண்ணாலும், உங்கள் பையனே உங்களுக்கு கொடுமைப்படுத்தினாலும் மகிழ்ச்சியாக மட்டும் இருங்க. இருந்தாலே வாழ முடியும். அப்படி நீங்கள் இருந்தாலே, சந்தோஷமாக இருந்தாலே வீடு மகிழ்ச்சியாக இருக்கும், வீடு சுபிக்ஷமாக இருக்கும். வீட்டில் எந்த நெகட்டிவ் எனர்ஜியும் முதல்ல வந்து சேராதுங்க. அதாவது பேய் வந்து பிசாசு வந்து சேர்ந்தாலும் வந்தாலும் வீட்டில் பெண்கள் மகிழ்ச்சியாக இருக்கும்போது, வீடு சுபிக்ஷமாக இருக்கும்போது, வீடு நல்லா இருக்கும்போது, இது நம்ம இடம் இல்லப்பான்னு சொல்லி ஓடி போயிடும். யாராவது செய்வனை வச்சு அனுப்புகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஏவல் அனுப்புகிறாங்க, பில்லி சுனி அனுப்புகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த எனர்ஜி வந்தால் கூட இது நம்ம இடம் இல்லைப்பா, இங்கே எப்போ பார்த்தாலும் பாரு விளக்கேற்றி வச்சுருக்காங்க, வீடு ஒரே நறுமணமாக இருக்குது, சந்தோஷமாக இருக்காங்க எல்லாருமே, இது நம்ம இடம் இல்லைப்பா, நம்ம இடம் வேறு இடப்பான்னு அவங்களே போயிடுவாங்க. இப்போ புரியுதுங்களா? வீட்டில் நெகட்டிவ் எனர்ஜி ஏன் வந்து சேருதுன்னு. எப்போ பார்த்தாலும் சண்டை, பிரச்சனை, கோவம், துக்கம், அழுக, எப்போ பார்த்தாலும் இதே பிரச்சனை. வீட்டில் விளக்கேற்றுறது இல்லை, வீட்டில் ஊதுபத்தி ஏற்றுறது இல்லை, ஒன்றும் பண்ணுறது இல்லை, வீடை சுத்தமாக கூட வச்சுக்கிறது இல்லை. துணி துவைச்சு போட்டால் அது பாட்டுக்கு அந்த பக்கம் காயுது, அந்த பக்கம் எடுத்து மடித்து வைக்கிறதுக்கு ஆள் இல்லை. துணி அந்த பக்கம் காயுது, அது எடுத்து மடித்து வைக்க ஆள் இல்லை. ஈரமான துணி 6 மணிக்கு மேலே, ஈவினிங் 6 மணிக்கு மேலே இருக்குது. இதெல்லாமே வச்சுக்கிட்டு எங்கள் வீட்டில் நெகட்டிவ் எனர்ஜி இருக்குது, எங்கள் வீட்டில் வந்து பொருளாதாரம் சேர மாட்டேங்குது, எங்கள் வீட்டில் பணம் பிரச்சனை இருக்குது, எங்கள் வீட்டில் கடன் பிரச்சனை, எப்படி தான் இப்போ சரியாகும்? இதையெல்லாம் சரி பண்ணணும்னா முதல்ல வீடை சுத்தமாக வைங்க, வீடை நீட்டாக க்ளீனாக வைங்க, சரிங்களா? எப்பயுமே தினமும் வீட்டில் விளக்கேற்றுங்க. நம்ம நிறைய விளக்கு சொல்லியிருக்கோங்க. நல்லெண்ணெயில் விளக்கேற்றினா என்ன பலன், நெய்யில் விளக்கேற்றினா என்ன பலன், தேங்காய் எண்ணெயில் விளக்கேற்றினா என்ன பலன், எண்ணெய் திரி போட்டு ஏற்றணும், எவ்வளோ சொல்லியிருக்கோம். ஏதாவது ஒன்று ஃபாலோ பண்ணுங்கள். தினமும் காலையில் 6 மணிக்கு விளக்கேற்றுங்க, சாயங்காலம் 6 மணிக்கு விளக்கேற்றுங்க. என்னதாங்க, நம்ம வீடு நல்லா இருக்கணுங்க. நல்லா கவனிச்சுக்கோங்க, கடவுள் பேரை சொல்லிக்கிட்டு நம்ம நல்லா இருக்கணுன்றதுக்காக நம்ம எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். நம்ம நல்லா இருக்கணும் தானே எல்லாத்தையும் செய்யலாமே, செஞ்சாலே பல விஷயங்கள் சரியாகும். அடையாங்க அப்புறங்க பிரச்சனை அப்படி இருக்குது, இதெல்லாம் செய்ய முடியல, டைம் கிடைக்க மாட்டேங்குன்னு சொல்லி மட்டும் சொல்லாதீங்க. வாழ்க்கை நம்ம வாழ்கிறதே சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்காகத்தான். அதற்காக தான் பணம் சம்பாதிக்கிறோம், அதற்காக தான் என்னென்னமோ பண்ணுறோம், புதுசாக கற்றுக்குறோம், படிக்கிறோம். எவ்வளோ பண்ணாலும் நமக்கு மகிழ்ச்சியாக நிம்மதியாக இருக்கிறதுக்காக இந்த விஷயங்கள் செஞ்சால் தான் அது நடக்கும்னா இது செய்யுங்க, சரிங்களா? நம்மக்கிட்ட கூட நிறைய ஊதுபத்திலாம் ஏற்கனவே காமிச்சிருந்தீங்க, பார்த்துருப்பீங்க. அந்த ஊதுபத்தி வாங்கி ஏற்றி வைங்க, தினமும் விளக்கேற்றி வைங்க. எப்பயுமே நிம்மதியாக ஜாலியாக சந்தோஷமாக இருக்கும். ஆண்கள் உங்களுக்கும் சேர்த்து தான். எப்போ பார்த்தாலும் குழந்தைங்களை திட்டிக்கிட்டே இருக்காதிங்க. வீட்டில் இருக்க எருமை மாடு அறிவு இருக்கும், அந்த மாதிரி திட்டிக்கிட்டே இருக்காதிங்க. முக்கியமாக டிவியில் வர ப்ரோக்ராம் மோஸ்ட்லி எல்லா ப்ரோக்ராமையும் ஆஃப் பண்ணி வைங்க. காமெடி ப்ரோக்ராம் இருந்தால் கேளுங்க, இல்லை ஒரு நல்ல இனிமையான பாடல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அதை மட்டும் பாருங்கள். மற்றபடி சோகமாக இருக்கக்கூடிய, மற்ற குடும்பத்தை கெடுக்கக்கூடிய, இந்த மாதிரி சண்டை பிரச்சனைகளுக்கு கூடிய ப்ரோக்ராம் எதுவுமே பார்க்காதீங்க. இதையெல்லாம் செஞ்சாலே வீடு சுபிக்ஷமாக இருக்கும். எந்த தீய சக்தியும் வீட்டுக்குள்ளே இருக்காது. தீய சக்தி இருந்தால் என்னென்ன சிம்டம்னு சொல்லிட்டோம். அதிகமாக முடி கொட்டும், அதுக்கப்புறம் அடிக்கடி இப்போ இந்த பாம்பு, பூரான், இந்த மாதிரி பூச்சிகள்லாம் வந்துட்டு போயிட்டுருக்கும் வீட்டுக்குள்ளே. ஏதோ அவங்க வீடு மாதிரி வந்துட்டு போயிட்டுருக்கும். பல்லி செத்ததை நீங்கள் பார்ப்பீங்க, செத்து கிடக்கும் அப்படியே. சில வீட்டில் பல்வி இருக்கும், சத்தமே போடாது. அதை பற்றி ஏற்கனவே பதிவு போட்டிருக்கோம் இப்போ தான் ரீசெண்டாக, சரிங்களா? அதையும் பாருங்கள் நீங்கள். அப்போ என்ன பண்ணணும்? மகிழ்ச்சியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க, நிம்மதியாக இருங்க. வீட்டில் விளக்கேற்றுங்க, தினமும் வீட்டில் விளக்கேற்றி வைங்க. சாமி கும்பிடுங்க, முதல்ல பூஜை பண்ணுங்கள். எனக்கு சாமி பக்தியெல்லாம் இல்லை, பரவாயில்ல, வீட்டில் விளக்கேற்றி வைங்க.
ஏங்க விளக்கேற்றி வச்சா நல்லதுன்னும் போது சாமி இருந்தால் இருக்கும்னு நினச்சா என்ன, சாமி இல்லைன்னு நினச்சா என்ன, விளக்கேற்றி வைங்க. இது உங்கள் வேலையை நீங்கள் செய்யுங்களேன், எல்லாமே நல்லபடியாக நடக்கும். சரிங்களா? முக்கியமாக பெண்களே சந்தோஷமாக இருங்க, ஆண்களே பெண்களை சந்தோஷமாக பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஓகே, இப்போ நம்ம சந்தோஷமாக இருப்போம். வீட்டில் இருக்கக்கூடிய தீய சக்தியை நம்ம இதை செஞ்சாலே நிறைய விஷயம் ஓடிவிடும். நம்ம சந்தோஷமாக இருப்போம். வாங்க, வாழ்க வளமுடன்.